சென்னை எழும்பூர் சட்டமன்ற மாவட்டம் காங்கிரஸ் கமிட்டியின் அமைப்பு மறுசீரமைப்பு கூட்டம் அகில இந்திய மேலிட பார்வையாளர் ரகுவீர ரெட்டி மற்றும் முன்னாள் மத்திய அமைச்சர் திரு கே.வி. தங்கபாலு தலைமையில் நடைபெற்றது. இந்த கூட்டத்தில் மாவட்ட தலைவர் பதவிக்கான விருப்ப மனுக்கள் தாக்கல் செய்தவர்களிடமும் ஒவ்வொரு காங்கிரஸ் கட்சி நிர்வாகிகளிடமும் அகில இந்திய மேலிட பார்வையாளர் ரகுவீர ரெட்டி கருத்துக்களை கேட்டறிந்தார். விருப்ப மனு தாக்கல் செய்தவர்களிடமும் நேர்காணல் நடத்தினார். பிறகு செய்தியாளர்களிடம் பேசிய ரகுவீர ரெட்டி, தாம் தொடர்ந்து 5வது நாளாக ஆயிரக்கணக்கான காங்கிரஸ் தொண்டர்கள் மற்றும் நிர்வாகிகளுடன் ஆலோசனை கூட்டம் நடத்தி அவர்களின் கருத்துக்களை கேட்டு வருவதாக கூறினார். இதுவரை கிழக்கு மாவட்டத்தில் 39 விண்ணப்பங்களும் மேற்கு மாவட்டத்திலிருந்து 54 விண்ணப்பங்களும் வந்துள்ளதாக அவர் குறிப்பிட்டார். Selection of district Congress committee presidents in central Chennai. I have interacted with thousands of workers and leaders right from NSUI, Youth Congress, Mahila Congress, SC department, minorities and all sections of Congress party workers and leaders. I am interacting. They are very enthusiastic. The two elections are very close by. Many applications have come from east. I have received 39 applications. From west, 54 applications. Thangabaluji, such a senior leader, 55 years as a representative and serving in the government, thrice as a PC president, so kind enough to be with me in the. தொடர்ந்து செய்தியாளர்களிடம் பேசிய முன்னாள் மத்திய அமைச்சர் கே.வி. தங்கபாலு, அகில இந்திய அளவில் காங்கிரஸை அமைப்பு ரீதியாக மறுசீரமைப்பு செய்யும் பணிகளில் கட்சியின் மூத்த தலைவர்கள் ஈடுபட்டுள்ளதாக தெரிவித்தார். அகில இந்திய காங்கிரஸ் கட்சியின் தலைவர் திரு கார்கே அவர்கள், எதிர்க்கட்சி தலைவர் ராகுல் காந்தி அவர்கள் எடுத்த சீரிய முயற்சியின் வழியாக கட்சியின் அமைப்புகளை சீரமைக்கும் மிக உன்னதமான பணியை இப்பொழுது மேற்கொண்டுள்ளோம். தமிழ்நாட்டில் 38 ரெவன்யூ மாவட்டங்களிலும் 77 காங்கிரஸ் மாவட்டங்களிலும் இந்த பணி சிறப்பாக நடக்கிறது. காங்கிரஸ் கட்சியின் மூத்த தலைவர்கள் இந்த பணியில் ஈடுபட்டிருக்கிறார்கள். அகில இந்திய காங்கிரஸ் கட்சியின் செயற்குழு உறுப்பினர், முன்னாள் அமைச்சர், அகில இந்திய காங்கிரஸ் கட்சியுடைய மூத்த தலைவர்கள், மத்திய அமைச்சர்கள் ஆகியோர் இதிலே கலந்து கொள்கிறார்கள். இதில் கலந்து கொண்டு மாவட்டங்களில் இந்த பணியை சிறப்பாக செய்து வருகிறார்கள். அதற்கு அவர்களுக்கு நன்றியை தெரிவிக்கிறோம். இந்த மாவட்டத்தை பொறுத்தவரையிலும் நம்முடைய முன்னாள் அமைச்சரும் முன்னாள் ஆந்திர பிரதேச காங்கிரஸ் தலைவருமான திரு ரகுவீரா ரெட்டி அவர்கள் தலைமையில் காங்கிரஸ் நண்பர்களை, வேட்பாளர்களை, நிர்வாகிகளை தனித்தனியாக சந்தித்து அவர்கள் கருத்துக்களை கேட்டு அறிகிறார். இதன் மூலம் தொண்டர்களுடைய உணர்வுகளை பிரதிபலிக்கும் ஒரு தலைவரை எல்லா மாவட்டங்களிலும் பெறுவதற்கான வாய்ப்பு வருகிறது. தொண்டர்கள் விரும்பும் தலைவர்கள் மாவட்டத்தினராக வரப்போகிறார்கள் என்ற மகிழ்ச்சியோடு அகில இந்திய காங்கிரஸ் எடுக்கும் இந்த நெடும் பயணம், உன்னதமான பயணம் காங்கிரஸ் கட்சியை தமிழகத்திலும் இந்தியாவிலும் வளர்க்கும். காங்கிரஸ் எதிர்காலத்தில் மீண்டும் ஆட்சிக்குவதற்கான அமைப்புகளை உருவாக்குவதற்கு வாய்ப்பாக இருக்கும் என்பதை நாங்கள் மகிழ்ச்சியோடு நிறைவேற்றுகிறோம். முன்னதாக மத்திய சென்னை கிழக்கு மாவட்ட காங்கிரஸ் கமிட்டி சார்பில் சேப்பாக்கம் திருவல்லிக்கேணி மாவட்ட காங்கிரஸ் கமிட்டியின் அமைப்பு மறுசீரமைப்பு கூட்டம் தனியார் மண்டபத்தில் அகில இந்திய மேலிட பார்வையாளர் ரகுவீர ரெட்டி மற்றும் முன்னாள் மத்திய அமைச்சர் கே.வி. தங்கபாலு தலைமையில் நடைபெற்றது. அதன் தொடர்ச்சியாக மத்திய சென்னை கிழக்கு மாவட்ட காங்கிரஸ் சார்பில் அகில இந்திய மேலிட பார்வையாளர் ரகுவீர ரெட்டி மத்திய சென்னை கிழக்கு மாவட்ட காங்கிரஸ் கட்சி மாவட்ட நிர்வாகிகளுடன் நேர்காணல் நடத்தினார். இந்த கூட்டத்தில் மத்திய சென்னை கிழக்கு மாவட்ட காங்கிரஸ் தலைவர் சிவராஜசேகரன், திருவல்லிக்கேணி காங்கிரஸ் கமிட்டி தலைவர் வாசுதேவன் மற்றும் ஏராளமான காங்கிரஸ் கட்சியின் மாவட்ட பகுதி நிர்வாகிகள் பலர் கலந்து கொண்டனர்.